அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து பட்டாணி கிரேவி. எப்படி ஒரு காஞ்ச பட்டாணி வச்சு ரொம்ப சூப்பரான சப்பாத்திக்கு, பூரிக்கு இந்த மாதிரி டிஃபனுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து பட்டாணி வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு பட்டாணி வந்து நான் வந்து தண்ணியில் வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு வந்து நல்லா வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ் பட்டாணிலையும் செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் திரும்ப கழுவி நம்ம எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு 3 பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து பொடிசாக சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் வந்து கொஞ்சமாக பட்டை, அப்புறம் 2 3 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே பொரிய விட்டு நல்லா வந்து நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய சைஸ் பல்லாரியை வந்து பொடிசாக சாப் பண்ணி அதுவும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து லோ ஹீட்லேயே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து லோ ஹீட்லேயே வச்சு அது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பரில் போட்டு. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி 2மே வந்து நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரதுக்கு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம தக்காளியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிற நான் வீடியோ வந்து கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு, இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்து கழுவி வச்சுருந்த பட்டாணியை நம்ம இதோட சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த கழுவி நல்லா தண்ணி வடி வச்சுருந்த பட்டாணி இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நம்ம வந்து விட்டு எடுத்துடலாம். இந்த பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கீழே இருந்து நம்ம நல்லா ஒரு தடவை மேலே வரைக்கும் நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு அந்த பட்டாணி முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து வந்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு தடவை கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த கிரேவி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு குக்கரை ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தண்ணியெலாம் நல்லா வற்ற வச்சு கிரேவி ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணிலாம் வற்றி கிரேவி ஆகி வந்திருக்குது. அவ்வளோதான், நம்ம பட்டாணி கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை வந்து நம்ம சும்மா சாட் மாதிரியும் மேலே வெங்காயம், அப்புறம் வந்து இந்த சோள பொரி அதெல்லாம் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.